என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். இது என் பெரிய பொண்ணு, தலைமுடி வரல, இது சின்ன பொண்ணு. சரி, இந்த வீடியோ எதுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இன்றைக்கி வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் உலகத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம சுத்தம்லாம் பார்த்து தான் இந்த நாளை வந்து இந்த கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ போட்டு யாரும் நீங்கள் குப்பை போடாதீங்க, சுத்தமான சொன்னால் யாரும் கேட்க போதில்லை. ஏன்னா அரசாங்கம் எத்தனையோ வழிகாட்டு சொல்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க. நான் என் பசங்களுக்கு சொல்லலாம், செல்லம்மா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பிளாஸ்டிக் வந்து சீக்கிரத்தில் மக்காது. அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன். நம்ம சுற்றி எல்லாம் என் பொண்ணு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? அவள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மரம் நடணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சைக்கிள் வீடியோ போடுங்களா? கேட்டுங்க, காட்டன் பேக் யூஸ் பண்ணுமா? பாருங்க இது மாதிரி இளம் தலைமுறைகள் வந்து அந்த அவேர்னஸ் வந்தாலே போதும். நான் போய் இப்போ சொல்கிறேன், யாருக்கும் நான் வந்து உபதேசம்லாம் பண்ண முடியாது இந்த விஷயத்தில். இது வந்து நம்ம வாழ்கிற பூமி, நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம தான் அதை சுத்தமாக வச்சுக்கணும். இது நம்மளுடைய பொறுப்பு, சரிங்களா? இதில் நான் மெயினாக இந்த வீடியோ அட்வைஸ்லாம் கிடையாது. இந்த நாள் இது ஒரு என்விரான்மெண்ட் தினம், இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம். இதை சொல்ல தான் இந்த வீடியோ மெயினாக. பரவாயில்ல, என் பொண்ணு நிறைய இன்ஃபர்மேஷன். அப்புறம் வேறு நம்ம சொன்னாங்க, ஸ்கூலில் வேறு சொல்லி கொடுத்தாங்கம்மா. பிளாஸ்டிக்கு மற்றெல்லாம் தனித்தனியாக போடணும். அப்போ தான் வந்து என்ன ஒன்றா சூப்பர்மா, தனித்தனி டஸ்ட்பினில் போடணுமா. அது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லுவாங்க. மக்கும் குப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கிற எல்லாமே மக்கும் குப்பைகளாக குறைக்கிடுவாங்க. பிளாஸ்டிக் பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் பைகளை வந்து மகாத குப்பைகள் இல்லைம்மா, அதுதானே. அப்புறம் மரம் நட சொன்னாங்களா? மரம் நடுறது, மாசுபடியாக பார்த்துக்குது. குறைஞ்சபட்சம் வீட்டில் சுத்தமாக வச்சுக்குது. சாக்லேட் சாப்பிட்டா என்ன பண்ணணும்? சாக்லேட் கவர்லாம் பண்ணணும், பேக் உள்ளே போடணும், சரியா? குப்பையில் போடணும், டஸ்ட்பினில் போடணும், இல்லை பேக்கில் போட்டு வீட்டில் இருந்து டஸ்ட்பினில் போடணும். தவிர்த்து நீ வந்து எங்கும் மணரப்படக்கூடாது, சரியா? இது வந்து எல்லா குழந்தையும் பண்ணுற விஷயம் தான். நானும் இப்போ கூட சின்ன வயசுலேயே சாக்லேட் கவர்லாம் எடுத்து இதில் போட மாட்டேன், வெளியெலாம் போட மாட்டேன். ஒன்றும் என் பேக்கில் போட்டுப்பேன், ஆஃபீஸ் பேக்கில் போட்டுப்பேன், வீட்டில் வந்து வெளியே போட்டு டிஸ்போஸ் பண்ணேன். மற்றபடி பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரையும் நான் வந்து என்னால் முடிஞ்ச சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயம்லாம் பண்ணி தான் இருக்கேன். ஸோ என்னை போல் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஃபேமிலி வீடியோ பார்க்குறீங்களா? இப்போ சொல்ல அட்வைஸ் இல்லை, இன்றைக்கி என்விரான்மெண்ட் தினம், அதை சொல்ல தான் வீடியோ, சரிங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோ என்னோட பார்க்கலாம். பாய் சொல்லிச்சலாம். பாய் 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 பாய்.